ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைத்தும் அறியலாம் வாங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் இந்த 90s கிட்ஸ் டாய் ஒரு தீப்பெட்டி லாரி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீப்பெட்டி லாரி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 தீப்பெட்டி எடுத்திருக்கேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மேட்ச் பாக்ஸு, எம்டி மேட்ச் பாக்ஸு. 2 மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது அப்படி ஓரமாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒயர் வேணும். இந்த ஒயர் ஒரு கன்சீல்டு ஒயரு. உள்ளே ஒரு 3 ஒயர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டர் தேவைப்படும். நம்ம ஒரு கட்டர் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டூத் பிக் எடுத்துருக்கேன். நம்ம டயர் செட் பண்ணுறதுக்கு 2 டூத் பிக் வேணும். ஒரு 2 டூத் பிக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் எடுத்திருக்கேன். கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு சிசர் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல 2 தீப்பெட்டி இருக்கு இல்லையா, அதில் ஒரு தீப்பெட்டி உள்ளே இருக்கிற பாக்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸோட பின்னாடி ஒரு சைடு மட்டும் நான் கிழிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இதை கிழிச்சிக்கோங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற பீஸு, இதை ஒரு ஹாஃபில் கட் பண்ணணும். சிசர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஹாஃபாக இதை கட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஹாஃபில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கட் பண்ண வேண்டியதான். ஒரு கட் பண்ணி வச்சுருச்சு. ஓகே. ஸோ இப்போ இந்த மேலே கட் பண்ண பீஸில் எடுத்துக்கிறேன். இதை இன்னொரு மேட்ச் பாக்ஸு, அதையும் நான் மேட்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ள அப்படியே கட் பண்ண பீஸை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பொசிஷன் பண்ணிக்கணும். இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு புஷ் பண்ணிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இதை இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது மேட்ச் ஸ்டிக்கு அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கரெக்டாக இதோட சென்டரில் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு இதை ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஹோல் போட போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு மார்க்கர் எடுத்து கரெக்டாக அதை சென்டரில் பொசிஷன் பண்ணி அந்த சென்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி நான் அதை மார்க்கிங் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு ஹோல் போட போகிறோம். டூத் பிக் வச்சு நம்ம ஹோல் போடலாம். கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். ஒரு ஹோல் போட்டாச்சு. இப்போ இந்த மேட்ச் ஸ்டிக்கை நம்ம அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். உள்ள இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நம்ம அந்த பாட்டம் இன்னொரு மேட்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாட்டமில் செட் பண்ணோம். அதே மாதிரி திரும்ப பொசிஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே புஷ் பண்ணிட்டு லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ இது வரமாச்சிடலாம். இப்போ அந்த பாதி உள்ளே இருக்கிற பாக்ஸு நம்ம பிரித்தது பின்னாடி மட்டும் ஒரு சைடு கிழிச்சோம் இல்லையா, அதை நம்ம டாப்பில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதை பாட்டமில் இருக்கிற இது பீஸை ஒரு ப்ளஸ் கிழிச்சிங்கன்னா இன்னொரு பீஸை ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஃபோல்டு இருக்கிற மாதிரி இதை கிழிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம இந்த மேட்ச் பாக்ஸோட சின்ன சைடில் எக்ஸ்டென்ட் இருக்கும், ஒரு ஹோல் தெரியும், அதில் வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இதுக்கு இதை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபெவிக்விக் எடுத்திருக்கேன். இதை வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் கீழே. ரொம்ப அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அந்த ஆக்ஷன் கரெக்டாக வராது. ஸோ அது மட்டும் லைட்டாக கம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பாட்டமில் இருக்கிற பீஸ் மட்டும் நம்ம வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும்.
அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம டிப்பர் மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ திரும்ப அதே மாதிரி பாட்டம் இருக்கிற மேட்ச் பாக்ஸ் கூட நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிற்கும். இப்போ இதில் வந்து இந்த மேட்ச் ஸ்டிக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது பின்னாடி இருக்கிற டிப்பர் மட்டும் அப்படியே லிஃப்ட் ஆகும். ஸோ இது கம் போட்டு ஒட்டியிருக்கோம், கொஞ்சம் வெயிட்டே இல்லாததுனால அது அந்த மாதிரி தனித்தனியாக லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை, ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இந்த கன்சீல்டு ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரு கட்டர் வச்சு இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னாலே அது கட் ஆகிடும். ஸோ இது ஒயர் கட்டர் வச்சு கட் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா கரெக்டாக கட் ஆகாது. அந்த கட்டரை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு 4 பீஸ் வேணும். ஸோ இதை வந்து நான் 4 தடவை இதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் 2வது பீஸ் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னும் 2 பீஸ் தேவை. ஓகே, இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ 4 டயர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த டயரை வந்து நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து நான் டூத் பிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 டூத் பிக் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த டூத் பிக்கை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டூத் பிக்கை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த டயர் இந்த மாதிரி கட் பண்ணோம் இல்லையா ஒயரு, அதில் வந்து அந்த 3 ஒயருக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் கரெக்டாக நம்ம வந்து டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது டயரை மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டூத் பிக்ஸில் வந்து கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி வந்துடும். கொஞ்சமாக உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி நான் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் கரெக்டாக அந்த 3 ஒயருக்கு சென்டராக இருக்கிற பிளேஸில் நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர் மாதிரி இருக்கும். சரி, நல்லா ஒயர் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, கிரிப்பாக இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது அதே மாதிரி இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த மேட்ச் பாக்ஸோட பாட்டமில் சைஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் கூட நவுத்திக்கலாம். ஸோ அது எவ்வளோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற இதில் இருக்கிற மாதிரி நம்ம புஷ் பண்ணி பொசிஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போது இன்னொரு செட் ஆஃப் டயருமே நம்ம ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கும் இதே மாதிரி இந்த ஸ்டிக்லேயும் நம்ம இன்சர்ட் பண்ணி டயர் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு டயருக்கும் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டயர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு பாதியாக இருக்கிற பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதையும் அதே மாதிரி சிசர் வச்சு கொஞ்சம் ஒரு ஹாஃபாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது உள்ள வச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 சைடும் அதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் வரும். ஸோ இப்போ இந்த பாட்டம் பீஸ் ஒன்று, அதே மாதிரி இன்னொரு பீஸ் ஒன்று இருக்குது. இதை வந்து நான் சின்னதாக 2 சைடும் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். கரெக்டாக இதில் பாதி இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம பாட்டமில் ஒட்ட போகிறோம். ஸோ அதை ஒட்டிட்டு அதில் தான் நம்ம டயரை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் ஃபெவிக்விக் வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஒரு சைடு மட்டும் அந்த இதை கழட்டிட்டேன் டயரை. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பாட்டமில் அப்படியே கம் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இது கரெக்டாக நான் ஃப்ரண்ட்டு டயருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு ஃபிளிக்கு எடுத்து நம்ம நார்மலாக கொஞ்சமாக கம் போட்டு ஒட்டிக்கலாம். அதுதான் இப்போ அந்த இடத்துல நம்ம இது ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1 செகண்ட் தான் அவர் ஒட்டிடும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப இதே மாதிரி இந்த இது தூக்காமல் இருக்கிற மாதிரி சுற்றி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி ஒன்று ஒட்ட போகிறோம். ஸோ இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணோம், அதையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பின்னாடி வர மாதிரி ஒரு கம் கொஞ்சமாக போட்டு
இதை அப்படியே நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, ஸோ ஒட்டியாச்சு. அது தூக்காமல் இருக்கிறதா பார்த்துக்கணும். ஸோ கரெக்டாக அந்த எல்லா கார்னர்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை வந்து பாட்டமில் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் தான் நம்ம வந்து டயரை வந்து போட போகிறோம். இப்போ இதை நான் எல்லா சைடுமே நல்லா கம் போட்டு ஒட்டிக்கிறேன். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு. ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி எல்லாமே இருக்க நல்லா லிஃப்ட் ஆகாத மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம டயரை போட போகிறோம். ஸோ டூத் பிக்கை வச்சு நம்ம அதே மாதிரி கீழே பாட்டமில் ஒரு சின்ன இது சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் போட போகிறேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே நம்ம ஹோல் போட போகிறோம். ஸோ இப்போ இதில் ஹோல் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வழியாக நம்ம அந்த டூத் பிக்கோட ஒரு எண்டை இன்சர்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஹோலுக்கு வழியாக திரும்ப அதை வெளியே எடுத்துருவோம். ஸோ இப்போ இதே மாதிரி பின்னாடியும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். இதை ஒரு சைடில் போட்ட மாதிரி இன்னொரு சைட்லேயே நான் வெளியே எடுத்துக்கிறேன். இது வெளியே எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு சைடில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லாரியில் அந்த டயர் இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி டயர் மறுபடி அந்த ஒயருக்கு சென்டராக இருக்கிற பீஸில் இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி பின்னாடியும் நான் இந்த டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடும் நான் அதே மாதிரி டூத் பிக்கை ஒரு சைடில் இன்னொரு சைடு இன்சர்ட் பண்ண போகிறேன். சரி, ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து அதே மாதிரி இன்னொரு சைடு வழியாக வெளியே எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இப்போ ரெண்டு சைடு மட்டும் டயர் இருக்குது. ஸோ இந்த சைட்லேயே நம்ம அதே மாதிரி டயரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற டயரு. ஸோ இது திரும்ப அதே மாதிரி நம்ம சென்டராக 3 ஒயருக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் திரும்ப உள்ள சொருகு போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 டயருமே போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த டூத் பிக்கில் அதே மாதிரி இந்த சின்ன பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து டச் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சின்னதாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை வந்து மடக்கி விட்டுக்கிறோம். ஸோ இது நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. மடக்கிட்டிங்கன்னா அந்த டயர் வந்து கரெக்டாக தரையில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 4 சைடுமே நான் அந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஃபோல்ட் ஆகிடும். வேணும்னா நம்ம க்ளூ போட்டுக்கலாம். இது வந்து சும்மா சுற்றுற மாதிரிலாம் இல்லை, சும்மா அப்படியே நார்மலாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸஸ் இருக்கிற டூத் பிக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ சிசர் எடுத்து நம்ம நார்மலாக கரெக்டாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுட்டு 4 சைடும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டோம். 4 சைடும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 90s கிட் லாரி ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நான் அந்த டாப்பில் இருக்கிற இதை மட்டும் கழட்டி வச்சுருக்கேன். நான் இதை மாட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதை கழட்டியிருக்கேன். இப்போ இந்த பீஸ் வந்து நான் திரும்ப பொசிஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் நல்லா ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். இப்போ வந்து நான் ஒரு மார்க்கர் வச்சு சின்னதாக இதுக்கு லைட்டு எல்லாமே வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு மார்க்கர் பென் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 2 ஹெட்லைட் போட போகிறோம். சும்மா ஹெட்லைட் மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நார்மலாக நம்ம இந்த மாதிரி தான் வச்சு எழுதி வச்சுக்குவோம். ஸோ 90s கிட்ஸ்க்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க ஸ்கூல் படிக்கும்போது விளையாடி இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் இந்த சின்னதாக ஸ்டாப் அப்படின்னு ஒரு வேர்டிங் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ பின்னாடி ஸ்டாப் லைட் போட்டாச்சு, முன்ன ஒரு ஸ்டாப் இதுக்கு வந்து எழுதியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிரில் வரைஞ்சிக்கிறேன். கிரில்லுமே வந்து நார்மலாக இதில் இருக்கிற மாதிரி லாரியில் இதே மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு கிரில் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸ் விண்ட்ஷீல்டு ஸோ ரெண்டு கண்ணாடி இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து டோரு
டோர் வரணும். ஸோ அதுக்கு ஒரு டோர் வரைஞ்சிக்கலாம். ஒரு சின்ன விண்டோவோட இருக்கிற மாதிரி டோர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் அதே மாதிரி ஒரு டோர் வரைஞ்சிக்கலாம். ஸோ மேலே ஒரு சின்ன பீஸு, கீழே ஒரு சின்ன ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி டோரு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து இந்த ஃபுட் பெடல் வரும். ஸோ அங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ஃபுட் ரெஸ்ட் வரைஞ்சிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தீப்பெட்டி லாரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிப்பர் மேலே நம்ம வந்து வெயிட் போடணும். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர் பீஸு, எக்ஸஸாக இருக்கிற வேஸ்ட் பீஸு, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த லாரியோட டிப்பர் மேலே வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக உள்ளே உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து பீசஸ்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வெயிட்டாக மெட்டீரியல் வச்சிட்டிங்க அப்படின்னாலே அது வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே இருக்கிற மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பாக்ஸ் தெரியும். அதை வந்து நம்ம விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிப்பர் மட்டும் கீழே இருக்கிறது கொட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த டிப்பர் லாரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அனைத்தும் அறியலாம் உங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.